கோவாவில் நடந்த சர்வதேச சிலம்ப போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்று தமிழகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகளுக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. போட்டியில் 121 தமிழக வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்திய நிலையில் 90 தங்கம் உட்பட 180 பதக்கங்களை கைப்பற்றி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றனர். வணக்கம், என்னுடைய பேர் சத்யராஜ் ஆசான். யுனைடெட் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் பெடரேஷனுடைய நிறுவனராக இருக்கிறேன். சென்ற வருடம் டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் தமிழக அணியினர் அதிக பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். அடுத்த கட்டமாக இந்த வருடம் மே மாதம் 25, 26 ஆகிய தேதிகளில் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப போட்டியில் தமிழக அணியின் சார்பாக 121 மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் 180 பதக்கங்களை வென்று ஆல் ஓவர் சாம்பியன்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இந்திய அணிக்காக பெற்று தந்திருக்கிறோம் என்பதில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிலம்பக்கலை வளர்ப்பதற்காக சிலம்பக்கலை ஆசான்களும் சிலம்பக்கலை சார்ந்த பல்வேறு அமைப்புகளும் ஆர்வலர்களும் பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறோம். இந்த நிலையில் தமிழக அரசும் இந்திய அரசும் இந்த கலைக்கான அடுத்த கட்ட முன்னெடுப்புக்கான நகர்வுகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு பள்ளியிலும் தமிழை கட்டாய பாடமாக்கியது போல சிலம்பக்கலையை கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு சிலம்ப ஆசிரியரை நிரந்தரமாக நியமனம் செய்யப்பட வேண்டும். சிலம்ப கலைஞர்களுக்கு தேவையான நல உதவிகளை பெற்றுத் தருவதற்காக தமிழ்நாடு சிலம்ப கலைஞர்கள் தனி நல வாரியம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இந்த நேரத்தில் கோரிக்கை விடுக்கிறோம். இந்த பயணம் நாங்கள் 23ஆம் தேதி இங்கிருந்து புறப்பட்டோம். சென்னையிலிருந்து ரயில் மூலமாக புறப்பட்டோம். இன்னைக்கு தான் திரும்ப வந்திருக்கிறோம். முன்னாடி 2 நாள் முன்னாடியே போயிட்டு அங்கிருந்து இப்பதான் வந்திருக்கிறோம். இதுக்கான பொருட்செலவு ரொம்ப பெரும் செலவா இருக்குது. அரசாங்கத்திடமிருந்தோ எந்த ஒரு தனியார் நிறுவனத்திடமிருந்தோ நம்ம எந்த உதவியும் எதிர்பார்க்காம பெற்றோர்களும் இந்த சிலம்பக்கலை சார்ந்த விருப்பம் உள்ளவர்களும் அவங்களுடைய உதவிகளை செய்தாங்க. அதன் அடிப்படையில் தான் போனோம். அவங்களுடைய சொந்த செலவில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. ஆமா சார். இல்ல, எஸ்டிஐடி இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. எஸ்டிஐடியில் இப்போ எந்த அமைப்புக்கும் அவங்க அங்கீகாரம் தரல. அது வழக்கில் இருக்குது. ஏஜ் கேட்டகரி ஜூனியர், சப் ஜூனியர்ல தான் ஆரம்பிக்குது. சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் 4 கேட்டகரியில் நடந்தது. மெடல்கள் வந்து தமிழ்நாடு டீம் மட்டும் வின் பண்ணிருக்காங்க. என் பேர் ரிஷப். நான் வந்துட்டு 13 to 14 இயர்ஸ் கேட்டல் ஆடினேன். நான் வந்து கோவா மேட்ச் போனதுல வந்துட்டு ரொம்ப ப்ரௌடா இருக்கேன். ஏன்னா வந்துட்டு என்னால 2 கோல்ட் ஒரு சில அடிக்க முடிஞ்சிச்சு. பின்ன வந்து மீண்டும் நான் வந்து நிறைய மேட்ச் போக வந்துட்டு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. உங்களோட எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த ஈவெண்ட்ல? எங்களோட பேர் வந்து 10 பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லா கேட்டர்லயும் வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த மெடல் வின் பண்ணது எந்த அளவுக்கு ப்ரௌடா இருக்கு? உங்களுக்கு எந்த அளவுக்கு அவ்வளோ பயங்கர வரவேற்பு கொடுத்தாங்க? உங்க கோச் எப்படி? எங்க கோச் வந்து நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா இந்த சர்டிபிகேட் வச்சு நம்மளால வந்து நிறைய எப்படி சொல்றது நிறைய காலேஜ் பின் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ்ல கம்மி பண்ணலாம். ஸோ வந்துட்டு அதனால வந்துட்டு ப்ரௌடா இருக்கு. ஈஸியா கோல் வின் பண்ணீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரௌடா இருக்கு இந்த சிலம்பம்ல ஒரு இல்ல சிலம்பம்ல வந்துட்டு நல்ல ஒரு டஃப்பான ஸ்போர்ட் தான். அது வந்துட்டு நல்லா சுத்தம், நல்லா ஸ்பீடா பண்ணோம். ஸோ அதுல வந்து என்ன கோல்டு அடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் எந்த அளவுக்கு இன்னும் நிறைய பசங்க விளையாடு இல்ல இது பார்வையான விளையாட்டுனால இந்த பார்வையான விளையாட்டு வந்து ஒரு எப்படி சொல்ற ஆன்சிஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாம் எடுத்துட்டு போனா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு. என் பேர் அர்ஜுன். நான் வந்து 13 to 15 கேட்டகரி விளாண்டேன். நான் வந்து 2 பிரான்ஸ் ஒரு சில்வர் அடித்தேன். ஒரு இதில் சில இதில் விளையாட போது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுலேயும் தாண்டி வர்றதுல தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஈஸியாக எடுத்துட்டேன். ஆனால் சூப்பராக இருந்தது. எல்லாருமே நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நான் அதான் 2 பிரான்ஸ் ஒரு சில்வர். அதான் பிரான்ஸில் விளாண்டதுல ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதுலேயும் வந்துட்டேன். சூப்பராக இருந்தது. என் பேர் எம் சார்வி. நான் 4th B படிக்கிறேன். எனக்கு இந்த சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும். நான் காத்தாலேருந்து 5 மணிக்கு போய் ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ அது வந்து எங்கள் மாஸ்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்ததுல நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே போய் கோவாக்கு போய் அதுக்கப்புறம் இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்தேன். 3rd வந்தேன். அது இல்லாமல் 2nd வந்து சில்வரு 2 ப்ரௌன்ஸு எடுத்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு கஷ்டமாக இருந்தது சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ எடுத்தேன். 3rd வந்து 2nd எடுத்தேன். இதுக்கப்புறம் நல்லா வந்து எங்கேயாச்சும் போகணும், கோல்டு அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு எதுக்காக சிலம்பம் ரொம்ப பிடிக்கும்? எப்போல இந்த சிலம்பம் கற்றுக்கிட்டீங்க? ஒரு வருஷம்லேருந்து தமிழ்நாடுலேருந்து நான் கற்றுக்கிட்டுருக்கேன். தமிழ்நாடு வீர இது வந்து கற்றுனிக்கேன். நான்
தமிழ்நாட்டில் நீங்க மெடல்லாம் வின் பண்ணியிருக்கீங்க. பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்றாங்க? உங்க கோச் என்ன சொன்னாங்க? என் கோச் வந்து ரொம்ப சந்தோஷம், என் பேரண்ட்ஸும் சந்தோஷம்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்க கோல்டு வாங்கிட்டீங்க. இதுக்கு அடுத்து நீங்க என்ன எவ்வளவு மெடல் வாங்கணும்னு ரெடியா இருக்கீங்க? அடுத்து இதுக்கு அடுத்து கோல்டு எல்லாமே வாங்கலாம் ரெடியாக இருக்கேன்.